வணக்கம். முதலாக புலம்பெயர் தேசமாக இருக்கட்டும் அல்லது எமது தாயக தேசமாக இருக்கட்டும், ஒரு திரைக்காவியம், ஒரு திரைப்படம் பரபரப்பாக எல்லாராலையும் கொண்டாடப்படுறதும் மீண்டும் மீண்டும் பார்க்கணும் என்ற எண்ணத்தை கொண்டு வந்திருக்க ஒரே ஒரு படம் அந்தோணி. நேற்று லண்டனில் ஹெரோவில் மெட்ரோ சினிமாவில் இந்த படம் திரையிடப்பட்டது. 80 சீட் உள்ள திரையரங்கு தான் கிடைச்சது. அப்படின்னு சனம் நின்று கொண்டு பக்கத்தில் கதிரையை போட்டி இருந்து பார்த்துட்டு அந்த படம் சம்பந்தமான பாராட்டுகள், ரிவ்யூ எல்லாம் இதுவரை காலம் எங்களோட சினிமா, ஈழத்து சினிமாவுக்கு கிடைக்காத ஒரு வரவேற்பை அந்த படம் எடுத்து தந்திருக்கு. லண்டனில் மட்டுமில்லை, உலகம் முழுத்துல. அதனால இப்போ அவசரமாக லண்டனில் மீண்டும் அந்த படத்தை திரையிட வேண்டும் என்று சொல்லி கேட்டு நாளைக்கு மெட்ரோ சினிமாவில் ஹெரோவில் மீண்டும் மதியம் 1:30க்கு அவசரமாக அந்த தியேட்டரை புக் பண்ணியாச்சு. இப்போ 150 இருக்கைகள் இருக்கு. நாளைக்கு மதர்ஸ் டே. உங்களுடைய தாய்மார் அல்லது உங்களுடைய மனைவி, குழந்தை பெற்ற மனைவி, அதாவது தாய்மார்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த படத்தை நாளைக்கு நீங்கள் காண்பிச்சிங்கன்னு சொன்னால் உண்மையாகவே அந்த மதர்ஸ் டே முழுமையாக நீங்கள் அவர்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்த நாளாக இருக்கும். என்ன சொன்னால், எங்களுடைய மண் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு இயற்கை எழில் சூழ்ந்தது. அது அந்த கேமராவுக்கால அந்த கடல் பிரதேசங்களை, கடல் சார்ந்த இடங்கள் எல்லாத்தையும் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. இப்படி இவ்வளவு அழகான ஒரு, நாங்கள் வெளிநாட்டில இருந்து போட்டு ஒரு கரீபியன் கண்ட்ரிக்கு ஒவ்வொரு என்ன சொல்ற பீச் ஹாலிடேன்னு சொல்லி எவ்வளவு தேசம் போறோம். அந்த மாதிரியான ஒரு 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 காட்சி அமைப்பு இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். அதை விட இந்த படத்துல வர கதை, இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வாராக்கள் எல்லாம் ஒரு கிணத்த இதயத்தோட தான் பெறுவீங்கன்னு சொன்னா, அந்த காதலை எவ்வளவு மென்மையா, எவ்வளவு கண்ணியமா இந்த படத்துல காட்ட முடியுமோ காட்டியிருக்கிறாங்க. இது ஒரு பாரதிராய் அந்த காதல் ஓவியம் மாதிரி, அப்படி ஒரு ஒரு நெஞ்ச தொடுற காதல் கதை. நாளைக்கு இந்த படம் அவசரமா, என்ன சொன்னா, நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படம் எல்லாராலும் பேசப்படுகின்றது, வரவேற்கப்படுகின்றதா இருக்குது. அதனாலதான் இந்த படம் நாளைக்கு மதியம் 1:30க்கு மெட்ரோ சினிமாவில் மீண்டும் திரையிடப்படுகிறது. நான் நினைக்கல, என்ன சொன்னா, இந்த படம் இனி தொடர்ச்சியா பெரிய பெரிய திரையரங்கள் நேரடியாக வேற இருக்கிற சந்தர்ப்பம் இருக்கு. நாளைக்கு ஹெரோ ஏரியா பகுதியில் நீங்கள் யாராவது பார்க்க வசதி இருந்தால் போய் பாருங்கோ. நான் நல்ல காணொலிகள், மனசை தொட்ட காணொலிகள் போடைக்கு தான் நான் சொல்றேன், இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிக்க இல்லையா நான் தட்டி விட்டு கூட சொல்றேன். ஆனா இந்த காணொலியை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லாரும் போய் இந்த காணொலி சேருங்க. அந்தோணி படத்தை கண்டிப்பா போய் பாருங்க. முதலா பல கோடி, இரட்டை தானத்தில் உள்ள பல கோடி ரூபாய் செலவழித்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ப்ரொமோஷனுக்கு மட்டும் 2 கோடிக்கு மேல செலவழிச்சிருக்கணும். நிறைய விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, படம் பேசணுமன்றதான் எங்கள் செலவை சொல்லக்கூடாது, படம் பேசணுமன்றதான் என்னுடைய விருப்பம். படம் நிறைந்த அளவு பேசிக்கொண்டிருக்கு. நீங்களும் போய் அதை பார்த்து உங்களுடைய ஆதரவை தாங்கும். அந்தோணி உங்களுக்காக நாளை மீண்டும் ஹெரோ மெட்ரோ சினிமாவில். நன்றி, வணக்கம்.